திரு சாமிநாதன், 200ங்கிறது பெரிய எண்ணிக்கை, கிட்டத்தட்ட 85% தொகுதிகளில் வெற்றி, கடினமான இலக்கை மிக இலகுவாக தீர்மானித்திருக்கிறார் முதல்வர். கூட்டணி மீதான நம்பிக்கையில் இந்த இலக்கை அவர் சொல்கிறாரா, இல்லை எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் நம்புகிறாரா? இல்லை, இன்னைக்கு சூழல்ல களத்துல எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருப்பதை அவர் ஆழமாக நம்புகிறார். தொடர்ச்சியாக கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இந்த 3 தேர்தல்களும் திமுகவுடைய வெற்றிக்கு அடிநாதமாக இருந்தது பாஜக எதிர்ப்பு. இன்னைக்கும் அதுதான் அவர் குறிப்பிடுகிறார். அதிமுகவினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறாங்க அப்படின்னு பாஜகவை விமர்சிக்கிறார். ஸோ அவர் வலுவாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, எதிர்கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிளவு. இன்னைக்கு தாவேகா போன்ற கட்சிகள் திமுக எதிர்ப்பில் தனித்து வெளியில இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. ஸோ ஒரு ஓரணியாக ஒரு எதிர்கட்சி வலிமையாக இல்லை, அதையெல்லாம் அவர் உள்வாங்கி இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அந்த 200 இடங்கள் என்பது இத்தனைக்கு பின்பும் அவர் சொல்வது தன் தரப்பு தொண்டர்களை மகிழ்ச்சி அடைவதற்காக, அவர்களை வேலை செய்ய தூண்டுவதற்காக அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க, ஸ்டார் வேட்பாளர்கள் இருப்பாங்க. அந்த தொகுதிகள்ல எல்லாம் நிச்சயமா அதிமுக கொஞ்சம் கோல் வச்சுவாங்க, கணிசமான பங்களிப்பை செய்வாங்க. ஒன்று. இன்னொன்று, கூட்டணிகள் அபரிமிதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பஸ்ல ஹவுஸ்ஃபுல்லானது போக புட்போர்ட்ல ஏற்றுற அளவுக்கான ஒரு வலுவான கூட்டணி. அப்ப நீங்க சில கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்து கொண்டாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு கணிசமான அளவுக்கு தொகுதிகள் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. முதல்வர் சொல்றார், கூட்டணி கட்சிகளுக்கும் நமக்கு இடையாக வேலை செய்யணும், நீங்க களத்தை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாலும் கூட, இரட்டைகளையும் ஒரு சாதாரண ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு உதயசூரியன் இல்லாத சின்னமும் போட்டியிடுறப்ப அங்கே களம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சோ 200 என்பது அவர் தன் தரப்பு தொண்டர்களை ஒரு உற்சாகமாக வேலை செய்ய வைப்பதற்கான ஒரு நம்பிக்கை வார்த்தையாக இருக்கு. பட் அவர் சொல்றது மாதிரி வீட்டுக்கு ஒரு பயனாளிகள் ஏதோ ஒரு வகையில் பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் சாத்தியம்தான். பட் அது மட்டுமே 200 தொகுதிகளை பெற்றுவிடுமான்னா, கடந்த காலங்களிலும் இது போன்ற பயனாளிகள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சொல்றாங்கல்ல, நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை இனிமேல் எங்களோட ஜெராக்ஸா தான் இருக்கும். உண்மைதான். இதானா மகளிர் உரிமை தொகை 1000 என்று இவர்கள் இருந்ததுதான் குலவிளக்கு திட்டம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ஆக்குறாரு, விஜய் 2500. பட் இனிமேல் அந்த நலத்திட்டங்களுக்கான வாக்கள் அப்படியே வந்துடும். 200 தொகுதிகள் என்பது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக அவர் தன் தரப்பு மாநில மாநாடு திமுகவுடைய தொண்டர்களை திரட்டி இருக்கும் போது அப்படித்தான் நம்பிக்கை வார்த்தையை உதிர்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் அந்த உரை இருக்கிறத ஒழிய அது ஒரு 200 என்பது ஒரு அபரிமிதமான எண்ணிக்கை தான். அதுக்கான உழைப்பு என்பதை தாண்டி எதிர்கட்சிகள் சிதறி இருப்பதை ஒரு வாய்ப்பாக பாக்குறாங்க. மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதற்கு ஒரு வலுவான அடித்தளம் தமிழ்நாட்டில் இருக்கு. 2019 இருந்து திமுக கட்டமைத்த ஓட்டு வங்கி என்பதும் அதுதான். அதனாலதான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு என்பதை ஒரு 50%ஆகவும் இன்னொரு 50% பாஜக எதிர்ப்பு என்பதையும் கூர்மைப்படுத்துகிறார். இதுல விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் இதுல மற்ற கணக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தல இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது வகையான தேர்தல் அப்படின்னு விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்க, சில கட்சியினர் கூட பேசுறாங்க. திரு விஜய் வரவுக்கு பிறகு அப்படியான ஒரு பார்வை, ஒரு அணுகுமுறை இருக்கு. ஆனா தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவு ஒரு சட்டமன்ற தேர்தலை டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி அப்படின்னு இந்த முறை கட்டமைக்கிறார் முதல்வர். என்டிஏ வெர்சஸ் மதச்சார்பற்ற அணி கிடையாது, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு புது நரேட்டிவ்க்குள்ள அவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். அந்த நரேட்டிவ் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் புரிந்து கொள்ளலாம், ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கும் அது வலுவாக கை கொடுக்கும் திமுகவுக்கு அப்படின்னு நம்புகிறாரா முதல்வர்? நிச்சயமா அதைத்தான் நம்புகிறார். பாஜக எதிர்ப்பு தான் திமுக கூட்டணியினுடைய அடிநாதம். அதுல இப்ப அண்மையில புதுவரவாக வந்தவர்களுக்கு வேண்டுமானால் அதில் நிலைப்பாடு மாறுபட்டதாக இருக்கலாம். நீங்க தொடர்ச்சியாக முதல்வர் அவர்களுடைய உரையில அதிமுக திமுக ஆட்சியும் ஒப்பீடு செய்கிறார். அவங்க ஆட்சியில எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில எப்படியெல்லாம் இருக்கு என்று ஒப்பீடு செய்தாலும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய மைய புள்ளி என்பது பாஜக எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது. 2019 வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திச்சாங்க. நம்ம அதுல மிக முக்கியமா சட்டமன்ற தேர்தல் முடிவை பார்க்கணும் சார். 19 அவர்களுக்கு தேனியில மட்டும்தான் வெற்றி, ஓபி ரவீந்திரநாத் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். இதே பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் தான் திமுக அன்றைக்கு முன்னெடுத்தாங்க. 21 இந்த அரசியலை தான் முன்னெடுத்தாங்க. 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி 75 சீட்டு ஜெயிச்சாங்களே அதிமுக பாஜக கூட்டணி. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. நீங்க கலைஞர் அவர்கள் எதிர்த்ததே செல்வி ஜெயலலிதா அவர்களை, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 21 தேர்தலை சந்திக்கிற பொழுது ஒரு சிலுவம்பாளையம் ஊராட்சி செயலாளர்ல அன்றைக்கு முதல்வராக இருந்தார். கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருந்த ஒரு ஊராட்சி செயலாளர். அப்ப உங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கு. அப்ப அதிமுக என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு அடிப்படையில. அப்ப அவர்கள் 75 இடங்கள் ஜெயிக்க முடியுது. அப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு எடுத்து முன்னெடுப்பு 24 வெற்றியை தருது. மோடி எதிர்ப்பு தமிழ்நாடு அப்படின்னு வர்றப்ப திமுகவுக்கு முழு வெற்றியை தருது. ஆனா சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு இன்கம்பன்சியும் தாண்டி
அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி 75 இடங்கள் ஜெயிக்கிறாங்களே. அப்ப அதுதான் நான் சொல்றேன். அது வந்து ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு எடுபட்ட கோஷம் எம்எல்ஏ எலெக்ஷன் அதிமுக என்கிற அந்த சின்னம் பிளே பண்ணும். இல்ல நீங்க அந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்கள் அப்படின்ற போது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் போகாம தடுக்க முடியும் திமுகவால. மத்திய அரசுடைய நிதி வராது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியும். அதெல்லாம் வேணா அப்ப எடுபட்டிருக்கலாம். ஆனா இந்த முறை அதிமுகங்கிற கட்சியவே ஹைஜாக் பண்ணிடும் பாஜகங்கிற இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறார் முதல்வர். கட்சியே பலவீனமாயிடும், பாஜக கட்சியவே கரைச்சிடும் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பெற்ற அந்த சதவீத எண்ணிக்கையாவது இந்த முறை அவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல குறைச்சுதான் பெறும்னு முதல்வர் நம்புகிறாரா? இல்ல, முதல்வர் அதை குறையும் என்றுதான் நம்புகிறார். அதுதான் அவருடைய உரையிலிருந்து தெரியுது. நீங்க நிதிஷ்குமார் அவர்களை உதாரணமாக சொல்றார். நம்ம பார்த்தோம், நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற்றது. அவரை தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திச்சாங்க. பட் நிதிஷ்குமார் அரசியல் என்பது வேறு. நேர்பாதியாக தொகுதிகளை பிரிச்சாங்க. நீங்க தேர்தலில் போட்டியிடுகிற பொழுதே பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் சமபலத்தோடு போட்டிட்டாங்க. அங்க 85 இடங்கள் தான் நிதிஷ்குமார் ஜெயிக்கிறார், 89 இடங்கள் பாஜக ஜெயிக்கிறாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை இடங்கள் ஒதுக்கிறாருங்கிறது முதல்ல இருக்கு. நீங்க அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு அபரிவிதமா தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதுன்னா முதல்வர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் மக்கள் மன்றத்தில் ஈடுபட்டு விடும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப குறைவான தொகுதிகளுக்குள்ள சுருக்கிட்டாருன்னா அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க பாருங்க, நாங்க இவ்வளவு தொகுதிகள் தான் கொடுத்துருக்கோம், நாங்க அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கோமா, அவங்க எங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்களான்னு பாருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலையை யார சொல்லி மாத்துறாங்கன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். சோ இதையெல்லாம் கூட எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. பட் கூடுதல் தொகுதிகள் கொடுத்து விட்டாலே முதல்வருடைய பிரச்சாரம் தான் ஈடுபடும். ஓகே.